வணக்கம். நான் பாரதி ராமமூர்த்தி. நாங்கள் ஒரு 15 வருஷமாக சாம்பிராணி தொழில் நடத்திட்டு வரோம். எங்கள் கம்பெனியில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் மூலிகை சாம்பிராணி, ஊதுபத்தி, கப் சாம்பிராணி இந்த மாதிரியெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இது கூட சேர்த்து 108 வகையான மூலிகைகளும் கோயிலில் ஹோமம், வீடு கிரகப்பிரவேசம், கணபதி பூஜை, இதுக்கு தேவையான மூலிகை 108 ஹோம திரவியெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நிறைய ஐயருங்க நிறைய கும்பாபிஷேகத்துக்கு பெங்களூரில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில், பாண்டிச்சேரியில், இப்படி எந்த கோயில்களில் நடந்தாலும் ஐயருங்க எங்ககிட்ட வாங்கிட்டு போய் பயன்படுத்துவாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமானும் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம இதில் ரெடி பண்ணலான்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ எங்களுக்கு போபாலில் நடந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னா, போபாலில் விஷவாயு கசிஞ்சு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பாதிப்படைஞ்சாங்க. ஆனால் ஒரு வீட்டில் இருந்தவங்க மட்டும் பாதிப்படையலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஹோமம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஹோமத்துலேருந்து அந்த புகை அங்கேருந்து அந்த காற்றில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் எடுத்ததுனால அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருந்த மக்களுக்கு வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. ஸோ இது நிதர்சனமான உண்மைங்க. இது மூலிகைகளுக்கு அந்த சக்தி எல்லாம் உண்டு. அதனால் நம்ம இதை ஒரு ஊதுபத்தியாக நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்து இதை நாங்கள் பண்ணோம். நிறைய பேருக்கு சாம்பிள் கொடுத்தோங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே கொடுத்தோம். எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல டிவைனாக இருக்குது, நல்ல வைப்ரேஷன், குட் வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதை உற்பத்தி பண்ணி எல்லாரும் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். வாங்கினவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால் நீங்கள் இதை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாசு கட்டுப்பாடு பொல்யூஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேன்சரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு காற்றில் நச்சுத்தன்மைகள் கலந்துருக்கு. அதனால் இதை நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்கள், எல்லா மக்களுமே இதை பயன்படுத்திட்டோன்னு எங்களுக்கு சொன்னதுனால இந்த வீடியோ நான் போடுறேங்க. இதை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், காற்றை சுத்தப்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் இருக்குங்க. இப்போ வெளியேருந்து வரவங்க நிறைய டென்ஷனோடையும் பிரச்சனைகளோடையும் வருவாங்கங்க. ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக அவங்க உட்கார்ந்தாங்கனாவே அவங்களுக்கு ஒரு அமைதி வந்துடுங்க, அந்த டென்ஷன்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷனை இந்த ஊதுபத்தி நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இதை இப்போ நாங்கள் மந்த்லி பேக்காக ரெடி பண்ணியிருக்கோங்க. ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 120 குச்சி வருங்க. டெய்லி 4 அப்படின்ற மாதிரி, காலையில் 2, சாயந்தரம் 2 அந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த வைப்ரேஷனையும் நீங்களும் உணரலாம். இது மதம் சார்ந்தது இல்லைங்க, வெறும் பூஜைக்கு அப்படின்றது இது இல்லைங்க. எல்லா மதத்தவருமே இதை பயன்படுத்தலாம். இதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நல்ல பலன் இருக்கணுன்றது எங்களோட ஆசைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. எங்களை பற்றின டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதை வாங்கி நீங்கள் பயன்பெறணுன்றது தாங்க எங்களோட நோக்கம். நன்றி.